ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 4 டேஸா நடந்தது தான். சில பார்ட்ஸ் வந்து இந்த இதில விளாக்ல கவர் பண்ணியிருக்கேன். சில இதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல விளாகா உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல ஹேண்ட்பேக் நான் பார்க்கும்போது நல்லாருக்கு. பேக்கோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கைப்பிடி எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஜிப்பு கூட ஈவன் நல்லாயிருக்கு. ஆனா, அந்த ஜிப்பு சேர்ற இடம் இருக்கும் இல்லைங்களா? ஈவன் அந்த பேஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. உள்ள இருக்க துணி எல்லாமே நீட்டா இருக்கு. பட் அந்த ஜிப்பு சேர்ற அந்த இடத்துல மட்டும் கிழிஞ்சிருச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தானே இருக்குது. ஏன் வந்து நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து வீடு வீடு ரென்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்ட பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போகும்போது ஹேண்ட்பேக்கும் தைக்க குடுத்துட்டேன். ஏன்னா ஒரு வேலை பண்ணும்போது இதுக்குன்னு சொல்லி நம்ம தனியா போக போறதில்ல. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, இது பார்த்தது தான் புது வீடு. 2 இது வந்து பெட்ரூம் இருந்துச்சு. ஒரு இதில அட்டாச்டு பாத்ரூமோட இன்னொரு இது வந்து நார்மலா இருந்துச்சு. வீடு நல்லா பெருசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம தான் குடுத்தணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் ரென்ட் இதெல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஈவன் கிச்சனுக்கும் நல்லா ஸ்பேஷியஸா இருந்துச்சு. பட் என்ன மெயினா நாங்க யோசிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நானும் ஹஸ்பண்டும் பாப்பா மட்டும் தான் இருக்கோம். ஒரு 3 பேத்துக்கு இவ்வளோ பெரிய வீடா? அப்படிங்கிற இதில தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் இத பார்த்துக்கலாம். ஈவன் 1 பிஹெச்கே இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் லைட்டா வந்து பசி ஆகுது அப்படிங்கிற நம்மளுக்கு மைண்ட் செட் ஆகல. ஆனா பானிபூரி கடையில. அப்போ அவங்க அப்பாட்ட இருந்தாலும் அம்மா, அம்மா, அம்மா அப்படிங்கிற தாரக மந்திரம் தான் போயிட்டு இருந்துச்சு பாப்பாக்கு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு போயிட்டோம். பேக் வாங்கிட்டு. இது மறுநாள் நடந்தது. சரி பாப்பாவுக்கு வந்து ஸ்லிப்பர் இது பண்ணலாம், வாங்கலான்னு சொல்லிட்டு போச்சு. அவ சைஸுக்கு வந்து எல்லாமே பாப்பா சைஸ்க்கு எல்லாமே பெருசா தான் இருந்துச்சு. நார்மல் அந்த ஸ்லிப்பர் டைப் பார்க்கும்போது. சரி அப்புறம் அவ சைஸ்க்கு இன்னும் சின்னதா ஃபர்ஸ்ட்டு 6 பார்த்துச்சு. 5, 4 அதுக்கப்புறம் 3ங்க அப்படின்னோனே, சரி 3 கூட ஈவன் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேல கம்மினா, அந்த குழந்தைகளுக்கு அந்த பொம்மை டைப் மாடல் தான் வரும். நாங்க பாருங்க அந்த கலர் புடிச்சிருச்சு, ஸ்லிப்பர் மாடல் புடிச்சிருச்சு. பட் சைஸ் இல்ல. ஃபர்ஸ்ட்டு ப்ளூ கலர் பார்த்து இல்ல பிங்க் கலர் இருக்க மாரி பார்க்குறேங்க. அப்ப ஒயிட் கலர் மாரி இருந்ததுன்னா, அப்புறம் கடைசி என்னோட ஃபேவரட் கலர்னா ரெட்டு தான் கிடைச்சு. சரி பொம்மை மாடல் தான்னாங்க. சரி அதான அது போட்டோன்னே, பாப்பாக்குன்னே டிசைன் பண்ணி தைச்ச மாரி இருந்துச்சு அந்த ஸ்லிப்பரு. சரின்னு சொல்லி வாங்கிட்டோம். ஈவன் அங்க போட்டோனே பாப்பாவுக்கும் ரொம்ப புடிச்சிருச்சு. அப்பவே வந்து 2 காலுக்கும் போட்டு விட்டாச்சு. கேட் வாக்கும் அங்கேயே ஒரு தாட்டி போட்டு பார்த்துட்டாங்க. ஆனா, இதில ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2, 3 செருப்பு அந்த சைஸ் பார்க்கறக்குள்ளயும் ஒரு செருப்பு ஒரு பக்கம் பறந்துருச்சு. ஏன்னா, மேல இருந்து இப்படி தூக்கி கால விசிறி அடிச்சதுல. எனக்கு அதுவும் சிரிப்பா தான் இருந்துச்சு. அதுக்குள்ள பின்னாடி கட்டியிருந்த ட்ரெஸ் ரிப்பனும் சரி கழண்டுருச்சு. அத ஒரு பக்கம் போட்டுவிட்டு, பாப்பாக்கு ஸ்லிப்பரும் போட்டு விட்டு, இது பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்க நினைக்கலாம், "அட பாவி! உன் ஹஸ்பண்ட் பாரு கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு ஸ்லிப்பர் போட்டுருக்கார். நீ பாட்டுக்கும் ஜாலியா இது பண்ணி அ ப வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். அங்க வந்து பக்கத்துல ஷூ அங்க இருக்கக்கூடிய சேல்ஸ்மேனும் சரி, அவரும் ஹெல்ப் பண்ணிட்டு போட்டுவிட்டு தான் இருந்தாரு. அ இதுதான் நான் மிக தாழ்மையுடன் சொல்லிக்க விரும்பினது. அந்த பக்கம் பின்னால பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன செருப்பு ஒண்ணு விசிறி அடிச்சது தெரியும். அந்த இத நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவ இது பண்ணும்போது எனக்கு இதாகல. அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கழண்டு போற கண்டிஷன்ல தான் அந்த செருப்பெல்லாம் இருந்துச்சு. பட் இந்த பொம்மை மாடல் ஸ்லிப்பர் தான் வந்து அவளுக்கு செட் ஆச்சு. கால்ல கொலுசு வேற அவளுக்கு குத்துனா அழுத்துன மாரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அத கழட்டி வச்சுச்சு. சரி வெளிய போச்சுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவளுக்கு அது பிடிச்சிருச்சு. உடனே கேட் வாக் பக்கத்துல இருக்கவங்களையும் போயிட்டு, "ஹேய்" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தா. "என் ஷூ எப்படி இருக்கு பார்த்தியா? என் ஸ்லிப்பர் எப்படி இருக்கு பார்க்கலான்னு" சொல்லி கேட்டிருந்தா. ஈவன் ஷாப் ஓனர் கூட விட்டு வைக்கல. கேட்டிருந்தா. அவங்களும் வந்துட்டு இப்ப குழந்தைங்கனால பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி தோட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயாச்சு. அப்பா மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. நாங்க போனோனே அப்புறம் மாட்ட கட்டிட்டு எங்க கூடயே வந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்க தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போயுமே. இது பாப்பா அங்க தோட்டத்துல போய் பண்ண சேட்டை மட்டும் தனியா ஒரு வீடியோவா அடுத்த இதுல உங்களுக்கு வரும். போனோனயே உவ்வா, உவ்வா, உவ்வா. பேரு லோகுங்கிறத மேடம் வந்து உவா தான். அவளுக்கு என்ன பேர் வாயில வருதோ பேரு, அதுதான் எனக்கு வச்சு கூப்பிட்டுருக்கா. அந்த உவாங்கிற பேரு கூட எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு.
ஏன்னா, அப்பா, அம்மா வைக்கிறதெல்லாம் பெரிய பேர்ல. நான் உனக்கு வைக்கிறேன் பாருடி பேரு அப்படின்னு சொல்லி தான் என் பொண்ணு வச்சா. அதுக்கப்புறம் சரி கொய்யா மரம் பார்த்தோன்னே, சரி கொய்யாப்பழம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வந்து பயந்து எங்கேயாவது பெருசா கடிச்சிருவாளோ அந்த மாரிலான்னு இல்ல. அ ஏன்னாச்சும் உள்ள ஸ்ட்ரோக் ஆயிக்குமான்னு சொல்லிட்டு. ஆனா அவ அந்த பல்லுக்குருவி அணில் பல்லுக்குரியே இதையே இது பண்ணிட்டு இருந்தா. 2, 3 இது காய் பார்க்கும்போது, ஒரு பக்கம் நம்ம சரி நல்லா இருக்குன்னு சொல்லி பறிச்சு பார்க்கும்போது, அணில் கடிச்சிருக்கிறது, கிளி கொத்துனது அந்த மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த உலகத்தில படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுமே ஒரு ஒரு தனி ஒரு ஜீவராசிக்கு மட்டும் சொந்தம் இல்ல. அங்க அந்த பூமியில இருக்க அத்தன ஜீவராசிகளுக்கும் சொந்தங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈவன் இப்போ கொய்யாக்கா எடுத்து இப்போ கிளி கொத்துது, மிச்சம் மீதி என்னாச்சும் கீழ விழும்போது அந்த இடத்துல எறும்பு வந்து கிளீன் பண்றது, ஈ அரிக்கிறது எல்லா ஜீவராசிக்கும் எல்லா பொருளும் சொந்தம் தான். இதுல மனுஷன் மட்டும் தான் ஒரு பரிணாம வளர்ச்சியில மேல வந்து எல்லாத்துக்கும் மேல நான் தான் இருக்கேன். இந்த பொருள் எனக்கு தான், இந்த இடம் எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துருச்சு. ஸோ நாமளும் எண்ட் ஆஃப் த டேல நம்மளும் ஒரு சோஷியல் அனிமல் தான் அப்படிங்கிறத மறந்து போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? சரி அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு பட்டன் மாடல் தான் மோஸ்ட்லி கம்ஃபர்டபுள். அவரு தான் ஈவன் இடையில கூட என்னோட பழைய ஸ்மார்ட் ஃபோன் குடுத்தா, அப்பா வந்துட்டு "இது என்ன சாமி ஏதாச்சும் நான் ஜோப்ல வச்சா டச் ஆகி யாருக்காச்சும் ஃபோன் போயிட்டே இருக்கு. எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அப்பாவுக்கு வந்து மாடல் எடுத்தோம். இதே இதில பிளாக் கலர் அம்மா வச்சிருக்காங்க. இந்த புதுசு நான் பிளாக் கலரே எடுத்துட்டா, அம்மா புதுசு வச்சுட்டு எனக்கு பழசு குடுத்துரும். அதனால எனக்கு ப்ளூ கலரே குடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரே வாங்கிட்டோம். சரி அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக் தைச்சு வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி அதுவும் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனா ₹20 தான் சார்ஜ் பண்ணாங்க. அதாவது குடுத்த காசுக்கு மேலேயே நல்லா வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சில இடத்துல. அதான் ₹50 மேல கூவிட்டப்பா அப்படிங்கிற மாரி தான் உண்மையா நீட்டா தச்சு குடுத்துருந்தாங்க. அதான் ப்ரொஃபஷனல்னு சொல்லலாம். இந்த பூ வந்து நம்ம தோட்டத்தில இருக்கு. ஆல்ரெடி மல்லிகைப்பூ இதுக்கு நான் கொண்டு போயிட்டுருப்பேன். நீங்க நெறைய இது பார்த்துருப்பீங்க. இந்த தோட்டத்துலேருந்து விளைவிச்சது தான். இதோடது என்னன்னு சொல்லிட்டு பாப்பா அங்க போய் பண்ண சேட்டையெல்லாம் வந்து தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவாவே இது பண்றேன். அங்க போயிட்டு பாப்பா அந்த கொய்யாப்பழம் பறிச்சு இது பண்ணி சாப்பிட்டு விளையாண்ட்ருந்ததெல்லாம் இது பண்ணுச்சு. அங்க நம்மளது வாழை மரம்லாம் இருக்குது. சரி அப்புறம் கொஞ்சம் பூவும் முன்னாடி இருந்தத மட்டும் கொஞ்சம் பொறிச்சுக்கிட்டா. அதான் கை நெறைய இருந்தது. அத பார்த்துருப்பீங்க. அ அப்போ இப்போ வந்து நான் போட்டிருக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்னோட பையன் எங்க அக்கா பையன் வந்து ஆல்ரெடி மித்னேஷ் அவங்களோட வீடியோலாம் பார்த்துருக்கலாம். இந்த ஊட்டி பப்ளிக் ஸ்கூல்ல நடந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அவர் பிரைஸ் வின் பண்ணது, அங்க நடந்த அ ஆனுவல் டே ஃபங்ஷன் எல்லாமே விளாகா போட்டிருக்கோம். அவரு எடிட் பண்ணது எனக்கு அனுப்பிச்சாரு. "சித்தி நல்லா இருக்குங்களான்னு?" சொல்லி கேட்டு அனுப்பிச்சான். நான் வந்துட்டு "எனக்கு நல்லாயிருக்கு தங்கம். நான் சேனல்ல போட்டுக்கட்டுமா சாமி?" அப்படின்னோன்னே, "நீங்க தாராளமா போட்டுக்கலாங்க சித்தி" அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். இருந்தாலும் அது நான் எடிட் பண்ணது ஆடியோவும் இருந்துச்சு. அந்த ஆடியோ நான் போட்டேன்னா, கண்டிப்பா காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல என்னை தூக்கிட்டு போயிருவாங்க. எனக்கு காப்பிரைட் கிளைம் குடுத்துருவாங்க. சரி எதுக்கு? "தங்கக்கட்டி சித்தி போட்டிருக்கேன்டா. பட் ஆடியோ மட்டும் மியூட் பண்ணு தங்கம். யாருக்கெல்லாம் இந்த கார்ட்டூன் கேரக்டர் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம சொல்லுங்க." என் பையன் வந்து சரியான இதோட கிரேஸ்ன்னு சொல்லலாம். கிரேஸ் அ எப்படி சொல்றது? அல்ட்ரா ப்ரோ ஃபேன் அப்படிங்கிற ரேஞ்சில தான் தம்பி இருப்பாரு. அப்புறம் ஈவன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிளேயிங் கார்ட்ஸ் கூட இத வச்சு தான் இருக்கும். கடைசியில அந்த போக்கேமோனோட ஒரு இதாச்சும் இருந்துரும். இந்த கேரக்டரோட நேம் தெரிஞ்சா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும் சொல்லி சப்ஸ்கிரைப்